Hi guys, welcome back to my YouTube channel. Last class we discussed what is Coulomb's law. In the class I want to teach you what is an electric field in detail. ஆனா இதுக்கு போறதுக்கு முன்னாடி I'm going to give you a question. Okay, try to answer this. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் Q1 அப்படின்னு இருந்தா பக்கத்துல இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் Q2 நம்ம பிளேஸ் பண்ணோம்னா these two will repel each other அப்படிங்கிறத நம்ம Coulomb's lawல பார்த்தோம். But how can this positive charge Q1 sense another positive charge Q2? இப்போ அது ரெண்டும் இப்போ Q1க்கு பக்கத்தில் இருக்கிற சார்ஜ் Q2 வந்து பாசிட்டிவ்னு தெரிஞ்சுதானே ரிப்பல் பண்ணுது. ஸோ how can this Q1 sense another positive charge or how can this Q2 sense another positive charge? ஓகே, இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பாஸ் பண்ணிட்டு கூட யோசிச்சு பாருங்கள். ஓகே, ஸோ இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் தேட் we need to know what is an electric field அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். எவ்ரி சார்ஜ் இன் திஸ் யூனிவர்ஸ், சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே Q and this Q is positive. Every charge in this universe will create an electric field in its surrounding region. சரிங்களா, அது வந்து எப்படி அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணுதுன்னா எவ்ரி charge will have its own electric field lines. For a positive charge, it points radially outward. Okay, so இந்த field lines enclose பண்ற region தான் electric field. அவ்வளோதான். Okay, this is very easy. அதே மாதிரி for a negative charge, the field lines are radially inward. இப்படி இருக்கும். சரிங்களா, ஸோ இது ரெண்டும் ஓகே, இது தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு எப்படி அது ரெண்டு சென்ஸ் பண்ணிக்குது அப்படின்னா தி சார்ஜ் Q1 வில் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா. ஸோ பக்கத்துலேயே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சிங்க அப்படின்னா அதுவும் என்ன பண்ணும், இதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது இப்போது. ஸோ அதால் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. So that is the reason these two charges repel each other. இதே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல instead of positive charge ஒரு நெகட்டிவ் சார்ஜ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா that negative charge will produce inward field lines. ஸோ இதோடைய ஃபீல்ட் லைனும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. So Q1 can sense that this is a negative charge, அப்போ அட்ராக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது they can sense. ஓகே, ஃபைன். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு E is equal to Q K ஒரு கான்ஸ்டன்ட் divided by R squared R cap. ஓகே, சரி, இது எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் தேட் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் Q ஏற்கனவே சொன்னேன், அதோடைய ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ரேடியலி அவுட்வர்டாக இருக்கும் and the region surrounding this field lines is what's called an electric field. ஓகே, இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ இதோடைய ரேடியஸ் வந்து R. அதே மாதிரி if this point is O and this point is P, இந்த இடத்துல நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா this will be P. அப்போது the unit vector pointing will be from O to P. ஓருந்து Pக்கு யூனிட் வெக்டாரோடைய டைரக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபைன். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து Q இப்படி தான் ப்ரொடியூஸ் பண்ணும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஈக்குவேஷன் எழுதியாச்சு.
இப்போ எப்படி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை மெஷர் பண்ணலாம்? நவ் டு தி ஓகே ஒரு நல்ல கொஸ்டின். எப்படி இதை மெஷர் பண்ணுறாங்க எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஸ்ட்ரென்த்தை எப்படி மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா, we have some properties for that. அதாவது ஒன்று, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ். அதனால் அப்படின்னா என்னென்னா, டிஸ்டன்ஸ் அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஸ்ட்ரென்த் குறையும். ஒன்று தெரிஞ்சியாச்சு. ரெண்டாவது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ப்ரொபோர்ஷனல் டு Q. இந்த சார்ஜோடைய மேக்னிடியூட் அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும். This is magnitude. Okay, D. So electric field odia strength will increase when the magnitude of the charge will increase. So these two stuff இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பையும் எப்படி இதை மெஷர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்மளுக்கு வரல இல்லையா? ஸோ இன் ஆர்டர் டு நோ தேட், அது எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா, we bring another positive test charge Q near to this field. ஓகே, இந்த பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் உடைய ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி இருக்கும். அது ஏன் ஒரே ஒரு ஃபீல்ட் லைன் மட்டும் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஃபீல்ட் லைன்ஸ் பற்றின ஒரு வீடியோ போட போகிறேன், அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து லெட்ஸ் கீப் இட் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். இதோடைய ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி இருக்கும். இப்போது நீங்கள் இந்த பாசிட்டிவ் சார்ஜை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறீங்க. இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு R1 அப்படிங்கிற பொசிஷன் கொடுத்துக்கலாம். இப்போ R1ல் இந்த பாசிட்டிவ் சார்ஜை பிளேஸ் பண்ணிங்கன்னா இதோடைய ரேடியஸ் வந்து குவைட் ஃபார் அவே. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கம்மி. அது ஒன்று நம்மளுக்கு தெரியும். வேறு எதை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஃபோர்ஸ் பார்க்குறோம். ஓகே, ஸோ தீஸ் டூ ஆர் பாசிட்டிவ் சார்ஜஸ், ரைட்? அப்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் Q எவ்வளோ ஃபோர்ஸ் இதில் எக்ஸர்ட் பண்ணுது இந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது இந்த இடத்துல லெட்ஸ் சே ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இஸ் குவைட் லெஸ். ஒருவேளை இந்த பாசிட்டிவ் சார்ஜை நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதிகம், அதே மாதிரி அந்த ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ one way is to find it using the radius, other way is using the magnitude. Okay, இன்னொரு மெத்தட் வந்து to use the force between these two charges. So force வந்து KQQR cap by R squared. So இதில் பாருங்க, இந்த equation is an electric field equation. இல்லையா? This is nothing but electric field E. So force is equal to EQ. Okay, so இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, electric field is equal to force by Q. So electric field is directly proportional on the force between two charges and inversely proportional on the test charge. இங்க we are using test charge. அப்போ test charge is nothing but a unit charge. சரிங்களா? Q is a unit charge. அப்படின்னா it has a magnitude of 1 coulomb. சரிங்களா? Why we are using 1 coulomb அப்படின்னா இதுதான் least. ஓகே, யூனிட் சார்ஜ் தான் கம்மியான ஒரு வேல்யூ. ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் தி சார்ஜ் Q இந்த இடத்துல அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகாது. சரிங்களா? ஸோ அது ஒரு ரீசன். அதனால தான் we are using a unit charge which has a coulomb 1C. So this is one relation you should also know. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய வேல்யூ கம்மியாகும் எப்போனா இந்த யூனிட் சார்ஜோடைய வேல்யூஸ் அதிகமாக. ஓகே, ஒரு கூலும்ல இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு தி ஃபோர்ஸ். பட் இஃப் தி சார்ஜ் இன்க்ரீசஸ் டு லெட்ஸ் சே
கூலும் அதிகமாகுது அப்படின்னா அப்போ this electric field will decrease. Okay, electric field will decrease when the charge q is increased. Okay, I hope this video is useful for you. இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது இதெல்லாம் தான், which is inverse square dependence depends on its magnitudes and is proportional to force and inversely proportional to the unit charge q. Test charge.